வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு 16:1 மல்டிப்ளெக்ஸரை டிசைன் பண்ணுறது. அதுக்கு 8:1 மல்டிப்ளெக்ஸரை பயன்படுத்த போகிறோம். 16:1 என்னது? 16 இன்புட்டு ஒரு அவுட்புட். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அது நம்ம என்ன பண்ணோம்னா 8:1 மல்டிப்ளெக்ஸை 2 பயன்படுத்தலாம். அப்போ உங்களுக்கு 8 2s are 16 வந்துருமா? அதுதான் விஷயம். ஓகேங்களா, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 8:1 மல்டிப்ளெக்ஸை 2 வரைஞ்சிப்போம். 1 2. ஸோ 2 8:1 மல்டிப்ளெக்ஸர் ட்ரா பண்ணிக்கோங்க. 8:1 மல்டிப்ளெக்ஸர், 8:1 மல்டிப்ளெக்ஸர். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு மல்டிப்ளெக்ஸருக்கும் நம்மளுக்கு செலெக்ஷன் லைன்ஸ் இருக்கு. 3 செலெக்ஷன் லைன், S0 S1 S2, S0 S1 S2. இதை ஃபர்ஸ்ட் நம்ம பேரலா கனெக்ட் பண்ணிடணும். இதான் முதல் வேலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு மல்டிப்ளெக்ஸருக்கும் என்னேபிள்னு ஒன்று இருக்கும். இங்கே ஒரு என்னேபிள், இங்கே ஒரு என்னேபிள். அந்த என்னேபிளை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாட் கேட் போட்டுட்டு கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நாட் கேட் போட்டுட்டு கனெக்ட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு செலெக்ஷன் லைன்ஸும் நம்ம வெளியே எடுக்கணும். S0லேருந்து ஒரு லைன், நெக்ஸ்ட் S1லேருந்து ஒரு லைன், S2லேருந்து ஒரு லைன். ஓகேங்களா, ஸோ இங்கிருந்து S3. ஸோ இந்த மாதிரி நம்ம செலெக்ஷன் லைன்ஸ் இதுலேருந்து தனியாக பிரித்து எடுக்கணும். இதுதான் மொதல் ஸ்டெப்பு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட், அதாவது I0 ஆரம்பித்து 7 வரைக்கும், I0 I1 I2 I3 I4 I5 I6 I7. சேம் இதே மாதிரி இங்கேயும் I0 I1 I2 I3 I4 I5 I6 I7, 7 இன்புட். ஓகேங்களா, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இங்கே இன்புட் எடுத்துட்டோம், இங்கே இன்புட் எடுத்துட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும், டேட்டா இன்புட் தரணும். மொத்தம் எத்தனை இன்புட்டு? 16 இன்புட் வரணும். அப்போனா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 15ல் முடிக்கணும். ஓகேங்களா, 0ல் ஸ்டார்ட் பண்ணி 15ல் முடிக்கணும். ஓகேங்களா, இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0ல் ஸ்டார்ட் பண்ணி 15ல் முடிச்சுக்கலாம். நீங்கள் இப்படி கீழே இருந்தும் கொடுக்கலாம், மேலே இருந்தும் கொடுக்கலாம். D0 D1 D2 D3 D4 D5 D6 D7 D8 D9 D10 D11 D12 D13 D14 D15. ஸோ டோட்டலாக 16 இன்புட்டு கொடுத்தாச்சு. அப்போது ஒரே ஒரு அவுட்புட் தான் வேணும். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு அவுட்புட் வரும், இதுலேருந்து ஒரு அவுட்புட் வரும். இந்த 2 அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன கேட் யூஸ் பண்ணணும்? ஆர் கேட். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இண்டிவிஜுவலான ஒரு அவுட்புட்டு கிடச்சிரும். ஃபைனல் அவுட்புட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும் 16:1 மல்டிப்ளெக்ஸர். டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.